நீங்கள் அறிய வேண்டிய அறிவிலே முக்கியமான அறிவு என்ன தெரியுமா? ஏன் நீதி நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கல என்பதை முத நீ தெரிஞ்சுக்க என்றார். நம்பர் 1 எதிரிகளுக்காக தூக்குறாரு. நம்பர் 2 ஆணையை நிறைவேற்றுறாரு. நம்பர் 3 திரும்ப வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் உன் நீதி நிமித்தம். பாருங்க, 3வது தடவை சொல்றாரு சார். கை தட்டுங்க சார். வருது அவருக்கு 3 டைம்ஸ் சொல்றாரு. உன் நீதி நிமித்தம் அல்ல. வாசிமா. உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கோடார் என்பதை அறிய கடவாய். முத தெரிஞ்சுக்க. ஓ நீதி பத்தாதுன்னு தெரிஞ்சுக்க. பத்தாதுன்னு தெரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சுக்க. திரும்ப வாசிங்க. உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கோடார் என்பதை அறிய கடவாய். எல்லாம் சொல்லுங்க, அறிய கடவாய். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் அறிய வேண்டிய அறிவிலே முக்கியமான அறிவு என்ன தெரியுமா? ஏன் நீதி நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கல என்பதை முத நீ தெரிஞ்சுக்க என்றார். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, அறிஞ்சுக்க. இதுதான் அறிவு. இதுக்கு பேர் என்ன? என்ன அறிவு? எனக்காக என்ன தேவன் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. என்ன, நீங்க உலகத்திலே மிகச்சிறந்த ஒருவரின் பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள். ஆகையால் சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஓ, the connectivity. நீங்க பிள்ளை, அவர் அப்பா, அவ்வளவுதான். இதுல திறமைக்கு இடமே இல்ல. இது ஜீன், இது சீடு, இது வித்து. அது உங்களுக்குள்ள வந்துடும். பரிசுத்தம் அதுவும் தான். அதுவும் ஒரு ஆசீர்வாதத்துல ஒண்ணு. அவர் பரிசுத்தமான, நீங்களும் பரிசுத்தவான். அதுவும் திறமை கிடையாது, அது தானா வந்துடும். வாசிமா, முடிச்சிரும். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதுல மாற்றமே கிடையாது. சிலர் என்ன சொல்லுங்க அப்படியே தான் இருப்பாங்க. அது வணங்க, அது தெரிஞ்ச விஷயம். அதனால இதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கல. வாசிங்க. நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கிறதை நினை, அதை மறவாயாக. எதை நீ மறக்கவே கூடாது? நான் போட்ட உபவாசம், நான் போட்ட ஜெபம், அதெல்லாம் ஞாபகத்தில் வைக்காத. நீ எங்கெல்லாம் எனக்கு வெறுப்பேத்தின, எங்கெல்லாம் நீ எனக்கு கடும் கோபம் உண்டாக்கினாய், அதுதான் நீனு, அதுதான் பலவீனம், அதுதான் நீ. அதனால நீ ஒன்றை நினைக்கும் போது உன் பலவீனங்களை குறித்து நீ நினச்சிக்க. பவுல் சொல்றாரு, என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, நான் நினச்சி பார்க்கணும் என் பலவீனத்தை தான் நினச்சி பார்க்குறேன்றான். தட் இஸ் வாட் ஹியூமிலிட்டி. தேவன் எதற்காக அவர்கள் கலகம் பண்ணினார்கள், எதற்காக ஆசீர்வதிக்க? 3வது பாயிண்ட் சொல்லுவாரேம்மா. 15 ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்கள் மேல் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே கர்த்தர் சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். 8:18 வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறார் தேவன், ஓ நீதி நிமித்தம் அல்ல, ஓ மேல நான் வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க.